ஒரு சீன் எடுத்துகிட்ருக்குறோம். அதாவது சரிதா வந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. அந்த உங்களுக்கு கல்யாண அகதிகள் படம் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது வாழ்க்கையில் கல்யாணத்தின் மூலமாக வாழாவெட்டியானவங்கலாம் ஒன்றா சேர்ந்துருப்பாங்க. அதில் கல்யாணமாகாத கேரக்டரு சரிதா கேரக்டரு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கூட வந்து ஒரு பொண்ணு நடித்தது அவங்ககிட்ட கேட்பாங்க. அதாவது நீ ரொம்ப பட்டிக்காடாக இருக்க. இன்றைக்கி இருக்கிற ஆம்பளைங்களுக்கு கவர்ச்சி வந்து லட்டில் இல்லை, அது சப்ளை பண்ணுற தட்டில் தான் இருக்குது. அதனால் நீ மடியை விட்டுரு, மிடிக்கு வா, மேக்ஸியில் பூந்துக்கோ, எல்லோரும் உன்னை பார்ப்பாங்கன்னு சொல்லும். இதுக்கு பின்னாடியே அடுத்த சீன் வரும். அடுத்த சீன் வரும்போது அந்த வீட்டில் இருந்த ஒரே ஆம்பளை வந்து சார்லி. அவர் குடத்தில் தண்ணி தூக்கிட்டு இப்படி உள்ளே வருவார். இவங்க வர்றதை பார்த்துட்டு அது என்னமோ நடக்கக்கூடாதது நடந்துட்ட மாதிரி அவன் கத்தனோன்னு மற்ற அந்த அங்கே இருந்த மற்ற பொம்பளைங்கள்லாம் ஓடி வந்து ஷாக்கோடு ஓடி வந்து பார்ப்பாங்க. இவங்க மாடர்ன் ட்ரெஸ்ஸில் நாணி கோணி வருவாங்க. அது வந்து அவருக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷன் ட்ரை பண்ணுவார் பாலச்சந்தர் சார். நகத்தை கடிச்சிக்கிட்டே அதை வந்து அம்புலம்மா கெட்டு போயிட்டாங்கன்னு ஒரு டைலாக் சொன்னார். அப்புறம் அவருக்கே திருப்தி இல்லை. ட்ராக்கெல்லாம் வேறு போட்டுட்ருக்காங்க, ட்ராலி போட்டு ரெடி ஆகிட்டியா அப்படின்னாரு. எனக்கு ஒரு டைலாக் தோணுச்சு, சரி மெதுவாக சொல்லுவோமே. அதுக்கு முன்னாடி சுரேஷ் கிருஷ்ணா இருந்தார், வசந்த் இருந்தார், எல்லாருமே இருந்தாங்க. ஆளுக்கு ஒரு ஐடியா சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் லேட்டாக சொல்லுவோன்ட்டு டைரக்டர்கிட்ட போய் டேக்குன்னு நினச்சி ஒரு ரிஹர்சல் பார்க்கலாம் அப்படின்னாரு. நான் பக்கத்தில் போய், ஏன் சார், ஐயோ அம்புலம்மா சேலை இல்லாமல் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கணும், முதல்ல அடித்தாரு ஒரு அடி. இதைத்தாயா நான் எதிர்பார்த்தேன். சூப்பர். இந்த என்ன வேணுமோ, என்ன வந்து ரிசல்ட் வரணுமோ அதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவார். அதையும் நான் கற்றுக்கிட்டேன்னு வச்சிங்களேன். அந்த ஒரு டைலாகில் என்னை அடித்த அடி இன்னும் மறக்க முடியாது.